இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்டா? எல்லாம் நீ அவரு பிஜேபி இவங்களும் இணக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பேசுகிற அளவுக்கு இவர் ஷூட்டிங்கில் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இவரும் படம் நடிக்க போயிட்டார். இப்போ இவரெல்லாம் பற்றி பேசலாமா? இவர் ப்ரொடியூசர் தான், சரி வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லு. இந்த கேரவெல்லாம் கொண்டு வந்து சட்டசபையில் உள்ளே விட்டு ஷூட்டிங் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீரவசனமெல்லாம் பேசலாம். அவருக்கு என்ன நேரம் கொடுத்தாரோ அந்த நேரத்தில் வந்து அவர் பேசுகிறார் சிஎம். அது வரையும் ஏதாவது நடுவில் எங்கேயாவது பேசுனார்? அந்த 3 நாளில் எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் என்னென்னமோ பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. வந்து வாயை திறங்க, வாயை திறங்க சிஎம், வாயை திறங்க சிஎம்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் வேறு நடத்துங்க. நீங்கள் போராட்டம் நடத்தலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா கூட சொல்லிக்கிறேன், எங்கள் அப்பா வந்து டிஎம்கே ரொம்ப பிடிக்கும் தான். பட் ஆனால் கலைஞர் அளவுக்கு அவங்க பையன் ஒழுங்காக பண்ண முடியல. பையனோட ஒரிஜினல் தற்கூரியாக உதயநிதியாக தான் இருக்கார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வேறு வேலை இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தை பற்றிலாம் இழுத்துனா எந்த அளவுக்கு எல்லாத்தையும் அரசியல் படுத்துறன்னு பேரில் வந்து எல்லாத்தையும் அபியூசராக தான் அவங்க மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினல் நம்மளை அபியூசர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க தான் டிஎம்கே தான் அபியூசர் ஃபுல்லாகவே வந்து இருந்துக்கிட்டு. எம்ஜிஆர் இந்தப்பையும் அதே தான் பண்ணாங்க, ஜெயலலிதா இந்தப்பையும் அதே தான் பண்ணாங்க, இப்பயும் அதான் பண்ணுறாங்க. வேறு எதுவும் தளபதி சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அந்த இதை மாற்றவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இவங்க மாற்ற மாட்டாங்க. நம்ம வந்து அவதூறு பரப்புறது தான் இவங்களுக்கு வேலை. இவங்களுக்கு எதுக்குமே ஆதாரம் இருக்காது. ஆதாரம் இல்லாமல் பேசுறதுக்கு வந்து இவங்களுக்கு நல்லாவே சூப்பராக வரும். இதில் வேறு நேரு வந்து கூட வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறலாம் நம்மளால் இது வரையுமே ஏற்றுக்க முடியல. நேரு வந்து எவ்வளோ பெரிய ஊழல்வாதியாக அந்த நான் ஏதோ வந்துருமே நான் யோசிக்கிறேன். போயிட்டு பிரஸ் மீட் கொடுத்து அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு அசம்பிளியா வந்து பார்த்தோன்னா சினிமா ஷூட்டிங்காக மாற்றிருக்காரு. இன்னும் ஐட்டம் சாங்கும் கேரவன் மட்டும் தான் வரல அப்படின்னு வந்து ஐட்டம் சாங்னு சொல்கிறது வந்து பெண்கள் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பேச்சு. அது வந்து தப்பு. சினிமான்னு யார் சொல்கிறாருன்னா, நடிகர் இருக்கிறதுனால சினிமான்னு சொல்கிறார். இவரு தான் நடிகர், அப்புறம் இவர் இருக்கிறதுனால நம்ம சினிமான்னு சொல்லலாமா? அது தவறு. ஏன்னா இப்போ லைவாக ஒருத்தனால மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரீல்ஸ் போடணும்னு அவருக்கே தெரியும். அதனால தான் அவர் ரீல்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரீல்ஸ் உங்களுக்கும் ரீல்ஸ் கிரியேட் பண்ணால் ஆள் கிரியேட் பண்ணிட்டீங்க ஜென்சி கிட்ஸு. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து விஜய்க்கு மட்டும் குத்து கொடுக்கல, இல்லை விஜய்க்கு மட்டும் தத்து கொடுக்கல. இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம்கே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், ஏடிஎம்காரன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், யாரான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்களும் போஸ்ட் போடுங்க. விஜய் சொன்னது தப்புனா நீங்களும் அது தப்புன்னு சொல்லி போஸ்ட் இன்ஸ்டால் போடுங்க. யார் வியூஸ் போதோ பார்த்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இவங்களை இந்த அளவுக்கு தூக்கு மாட்டுற அளவுக்கு இது வரைக்கும் யாரும் கலாய்ச்சது இல்லை ப்ரோ. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா மானமுள்ள மனுஷனாக இருந்தால் அடுத்து வந்து அசம்பிளிக்குள்ளே வராமல் இருக்கணும், இல்லைனா அடுத்த வாட்டி அசம்பிளியை இழுத்து மூடிடணும். இந்த அசம்பிளி முடிகிற வரைக்கும் நீங்கள் வெளியே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழுத்து மூடி வச்சிடணும். இல்லைனா வந்து போகும்போதே வந்து இங்கே ஒரு ஆளுங்க நின்றுக்கூடும், இங்கெல்லாம் வெளியே எந்திரிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுடணும் இதுக்கு மேலே. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்துலேருந்து இவங்களா தான் சொன்னாங்க வாய் பேசுறது இல்லை அப்படின்னு போர்டெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க வெளியே. இன்னைக்கு அவர் வந்து பார்த்தோன்னா பார்ட்டி ஃபண்டை பற்றி பேசினோடனே உடனே எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. அது அவர் வாயை திறந்ததுக்கு அப்புறம் தான் அது லைவ் பார்க்கவே இல்லை போல இருக்கு. அதுக்கு 5 நிமிஷம் கழிச்சு தான் அது வந்து போர்டு பிடிச்சிட்டு வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடாக வந்து சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் ஜூலியெல்லாம் விடுங்க, அவங்க வந்து பார்த்தோன்னா 200 பேமெண்ட் தான் அதில் இல்லை. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? இன்றைக்கி வந்து தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பார்த்தோன்னா தற்கூரிங்க, இன்னொன்று வந்து ஒரு அப்யூசருங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை, அதாவது குடும்ப விஷயத்தை வந்து இதை வந்து டயலாக் வசனமாக வந்து பார்த்தோன்னா அவர் இங்கே பேசாமல் வீட்டில் போய் ட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே அன்றைக்கி தளபதி விஜய் ட்வீட் பண்ணதுக்கு என்ன சொன்னார்டா, இவருக்கு வந்து களத்தில் பேச தெரியல, ஆனால் வந்து இவருக்கு ட்விட்டர் மட்டும் போட தெரியுது அப்படின்னு சொன்ன அதே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் வந்து இதே தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாரு. பார்ட்டி ஃபண்டுக்கு தான் வந்து வீடியோ போட்டிருக்காங்களே, அதெல்லாம் அவர் பார்த்துக்காரா எல்லாத்தையும் தெரியல எனக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு வந்து ஓப்பனாகவே வந்து பார்ட்டி ஃபண்ட்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு உதயநிதிக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உட்காந்து கேட்கணும். நான் ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா சட்டசபையில் உட்காந்து கேட்கணும். நீ மாட்டு பேசிட்டு இது மாதிரி கிளம்பி போய் வீட்டில் போய் ட்விட்டர் போட்டினா இதெல்லாம் என்ன நியாயம் தெரியல. இல்லை அவர் ஃபஸ்ட்டு யார்? அவரும் ஒரு ஆக்டர் தானே. ஸ்கிரிப்ட் கொடுத்தா நீ படிப்ப, அதை தாண்டி வந்து பின்னாடி யாராவது ப்ராம்பிங் கொடுத்தா பண்ணுவேன், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுவேன்? அங்கே முன்னாடி ஒரு பெரிய ஆக்டர் வச்சு அவர் வந்து சினிமாவே வேணான்னு சொல்லிட்டு அரசியலில் ஃபுல்லாக வந்துட்டார். இல்லை எனக்கெல்லாம் அது தப்பாக தான் இருக்குது. நம்ம சினிமாக்காரங்களை நம்பி தான் மக்கள் வந்து உட்கார வைக்கிறாங்க. அது ரொம்ப வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது. கலைஞர் யார்? அவரும் சினிமாக்காரர் தான். நம்ம ஸ்டாலினும் அவரும் படம் நடிச்சிருக்காரு, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். எதுவுமே இல்லாத மாதிரியும் வந்து விஜயகாந்த் யார்? அவரும் சினிமாக்காரர் தான். எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணு தான் இங்கே உள்ளே வந்திருக்காங்க. அப்படி ஒரு மாபெரும் தலைவர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அவரெல்லாம் இருந்தாருன்னா பிரேமலதா மேம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. யார் பக்கம் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு எல்லாம் ஊருக்கே தெரியும். தம்பி
அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் போட்டு வாஷ் அவுட் பண்ணிடுறான். இப்போ அந்த விஜயகாந்த் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் என்னென்ன பண்ண முடியலன்னு நினச்சாரோ அதை வந்து தளபதி பண்ணிட்டு இருக்காரு. ஒத்தாளாக பண்ணிட்டு இருக்காரு. இது வரையுமே நீ வந்து எங்களால் தான் எங்கள் தெய்வம் தான் கூட்டணி அமைச்சன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், உன்னால் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் தனி கட்சி 108 இது வந்து இது வச்சு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். நீலாம் வந்து பேசலாமா? நீ வந்து இதில் வேறு அதிமுக கூட சேர்ந்து அந்த ஏடிஎம்கே வந்து தலைவராக நீங்கள் உட்கார வைக்கலாம்னு நினச்சிருக்க. அதெல்லாம் நீ கற்பனையிலே தான் வாழ்ந்துட்டு இருக்கு கடைசி வரையும். நிரந்தர முதல்வர் வந்து நம்ம சிஎம் தளபதி விஜய். லஞ்சம் எல்லா துறையிலும் லஞ்சம் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருந்துச்சு. அது வந்து மக்கள் தெரிஞ்சும் தெரியாமல் போயிட்டே தான் இருந்தாங்க. மக்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்ம அதுக்கெலாம் போயிட்டு இருந்தோம். சாப்பாடு இன்னைக்கு பழப்பு நல்லா போச்சாகிற நடுத்தர மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அதனால தான் அந்த ஓட்டெல்லாம் விஜய் சாருக்கு வந்தது. மற்ற 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா பணக்காராக இருக்கிறவன் பணக்காரனாக தான் இருப்பான், ஏழையாக இருக்கிறவன் ஏழையாக தான் இருப்பான். அந்த நிலைமை இப்போ புது எம்எல்ஏ எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆட்சி மாற்றதுக்கப்புறம் எல்லாம் மாறும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்தானா அந்த குடும்பமே நல்லா அந்த ஜென்ரேஷனே மாறும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தானா அவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பொண்ணை கல்யாணம் பண்ணுவான். அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க பையனுக்கு எவ்வளோ கோடியோ கொடுத்தாவது அவங்க பையனுக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் ரெடி பண்ணி இப்படி தான் அவங்க குடும்பமாக தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாங்களே தவிர ஒரு காமன் மேனாக ஒரு பையன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வர்றது வந்து 100ல் ஒரு 5% தான் இருந்தது. ஆனால் இது அப்படியே மாறி 100ல் ஒரு 90% அப்படி இருந்தால் எல்லா வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. எல்லா மக்களும் ஓரளவு அது ஆடம்பரமாக இருக்கானா வாழ்வாதாரத்துக்கு இருப்பாங்க. அதாவது எங்களுக்கு இதில் ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போ ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்றுக்கு சேர்ந்தாங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவங்க சொல்கிற ஸ்லாங் பாருங்களேன். நோ உதயனா தம்பினா நான் அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது எனக்கு அப்போ தான் பார்க்கும்போது என்ன தெரியுதுடா, நாங்களும் ட்ரெண்ட் ஆகிறோம், நாங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்க்கு இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க நான்லாம் ப்ரௌடாக சொல்லுவேன் ப்ரோ, நான் விஜய் அண்ணாவுடைய தம்பின்னு சொல்லுவேன். அதே மாதிரி விஜய் அண்ணாவுடைய ஃபேவரட் வேணாங்க பாய் அப்பெல்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். அதனால கடைசியாக இங்கே பாருங்களேன் ஒரு விஷயம் தான், கடைசியாக நம்ம இப்படி முடிச்சுக்கிறதே நம்ம பெட்டர்ன்னு நம்மளுக்கு தோணுது எப்படியே அப்படின்னு. ஆனால் அதாவது ஜென்சி டிஎம்கே பசங்க, அதாவது இன்ன வரைக்கும் ஜென்சி டிஎம்கே பசங்க இப்போ வரைக்கும் உங்களுடைய திராவிடம் சித்தாந்தம்னா என்ன அப்படின்றத முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த உதய அண்ணா தம்பி என்னது கலைஞருடைய பேரன், அதே ஸ்டாலினுடைய முறப்பையன், இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு தயவுசெய்து அசிங்கப்படாமல் உங்கள் கொள்கை சித்தாந்தத்தை என்னன்றதை பேசுங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நான் கொத்தடிமையாக இருக்கிறதுக்கே பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்கிறாங்க. அதுவும் அந்த குளத்தூரில் தோத்தவனே வந்து ஒரு ஒப்பாரி வச்சாங்க பாரு, அந்த ஒப்பாரிலாம் வந்து இப்போ வரையுமே அது ட்ரோலிங்கில் தான் போயிட்டுருக்கு. இவர் என்ன ஒவ்வொரு கல்யாண மண்டபம் ஏதாவது ஒரு கல்யாண மண்டபம் கிடைச்சா அங்கே போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு வராமல் அங்கே போய் மைக்கை பிடிச்சி ஒப்பாரி வச்சுட்டு வர்றது வந்து அந்த மணமக்கள் வந்து நல்லா அடுத்த லைஃப் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்கள அந்த மேடையில் போய் உட்காந்துட்டு நீ ஒப்பாரி வைக்கணும்னா எனக்கு என்ன அர்த்தம் தெரியல. அதே மாதிரி தான் ஒப்பாரி இவங்க மண்டபமாக வச்சுட்டுருக்காங்க. அந்த டிஎம்கே கொத்தூஸ், அந்த கொத்தூஸ் எல்லாம் எதுக்கு? அதில் வேற ஒருத்தன் எஸ்டிஎம்க்கு போயிட்டான், என்னது உதயண்ணா தம்பி, அவன் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு அவன் பண்ணுற அலப்பறலாம் நம்மளால தாங்க முடியல. ஆமாம், எதிர்கட்சி தலைவர் தொலைவும் போது இவர் சந்தோஷமாக இருந்தார். இப்போ வந்து மும்முனை போட்டி ஆயிடுச்சு. இவங்க ஏடிஎம் விஜய் சார் திட்டும் போது 2 பேரும் சேர்ந்து திட்டுவாங்க. அதேமாதிரி டிஎம்கே திட்டும் போது இவங்களும் சேர்ந்து உள்ளே பூந்துக்குவாங்க, நாங்களும் திட்டுறோன்ட்டு. ஏடிஎம்கே தான் யாரும் திட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ஃபீல்டர் இல்லாத மாதிரி தான் இருக்கு பாவம். பேச ஃபஸ்ட்டு அவர் பாரு எடுத்தோன்னா வந்து அட்டாக் பண்ணல டிஎம்கேவை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அட்டாக் பண்ணார். ஃபஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தான் நக்கலாக பேச தெரியுமா, எங்களுக்கும் பேச தெரியும்னு சொல்லிட்டு தான் பண்ணார். அது இல்லாமல் வித் பர்மிஷன் இது மாதிரி நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டைமாக சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பண்ணாரே தவிர விஜய் சார் பண்ணிட்டு சொல்லலை. அவர் நீ அந்த பர்மிஷன் கேட்டது வந்து ஒரு நல்ல இதுக்கு முன்னாடி சட்டசபை இதோட கேவலமாலாம் இருந்தது. அவங்க நோட்டு புக்கு தூக்கி எடுத்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு சண்டைலாம் போட்டுருந்தாங்க. அப்போ நமக்கு தெரியாது, கட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, லைவாக போயிட்டு இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணால் மக்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு. இதுக்கு மேலே வந்து அந்த கிளிக்கி போகிறது நோட்டு தூக்கி போகிறதுலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே லைவ் ஓடிட்டு நல்லது தெரிஞ்சு போச்சு. உடனே வெளியே ஓடி போயிடுவாங்க. அவங்ககிட்ட ஏதாவது சரக்கம் தான் பேசுவாங்க, எது இல்லைன்னா வெளியே ஓடி போயிடுவாங்க. இனிமேல் அத்தான் பண்ண போகிறாங்க, புறக்கணிப்பு தான் பண்ண போகிறாங்களே தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சால் பர்சனல் அட்டாக், அதாவது விஜய் சாரை பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. அதே ஆப்பனண்ட்டை இவங்க பர்சனல் அட்டாக் பண்ணியிருந்தா இவங்க குடும்பமே இவங்க கருணாநிதி ஐயாவை பண்ணியிருந்தா எவ்வளோ பர்சனல் அட்டாக் பண்ணலாம்? அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. தனி நபர் வாழ்க்கை வேறு. அதை எம்ஜிஆர் சாரும் இப்படி தான் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. தனி நபர் வாழ்க்கை வேறு. இப்போ வந்து நான் ஒரே விஷயம் ப்ரோ, இப்போ தான் டிஎம்கே ஆட்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கலைஞர் பீரியடில் வந்து பார்த்தோன்னா டிஎம்கே ஆட்சின்றதுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது எவ்வளோ % இருந்துச்சு எல்லா மக்களோடைய இதையுமே. ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து அப்படியே சுக்குநூறாக உடச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஜென்சிஸு. நீங்கள் என்ன தான் வந்து ஜென்சிஸ் மீட்டிங்னே போட்டாலும்
நீங்கள் அந்த டிவிக்கே ஓட்டுன்றது சரி, இதே டிவிக்கே நடக்கிற ட்ரெண்டிங் மாதிரி சத்தியமாக வராது. அது மட்டும்தான். ஏன்னா இப்போ வரைக்கும் ட்ரோல் மெட்டீரியலாக மட்டும்தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நிதர்சனமான உண்மை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. இன்னும் வந்து ஒரு மாதம் காலம் முடியல ப்ரோ. இது வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஒரு மாத காலம் இன்னும் இருக்குது. அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சொந்த ஊரில் நடந்துட்டு இருக்குது. நான் எங்கள் சொந்த ஊரை சொல்ல முடியும். எல்லா ஊர்லேயும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு சில டாஸ்மார்க்கை மூடிட்டாங்க. எல்லா டாஸ்மார்க்கும் மூடிட்டாங்க நம்மளால முழுசாக சொல்ல முடியுங்களா? என்னன்றது அது இனிமே தான் ஆராய்ப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தளபதி அவர்கள் உடனடி ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்றும் நான் சொல்லணுன்றேன். இந்த அவதூறு மீடியாலாம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்காவினர் கைது அப்படின்னு சொல்றதை வந்து ஹைலைட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. எங்க தாவேக்காவினர் கைது பண்றாங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணாலும் தாவேக்காவினரை கைது பண்றாங்க. ஆனா 3 வயசு குழந்தைய வந்து கற்பழிச்சுட்டு இன்னமும் வந்து பார்த்தோன்னா டவுலத்தா வந்து சுத்திட்டு இருக்கிறீங்க ஊருக்குள்ள. நீங்களாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க நியூஸ்ன்னு போடலாமா? இல்ல அந்த போட்டதுக்கு இந்த இந்த கற்பழிப்பு நடத்தின வந்து பார்த்தீங்கன்னா உங்களால அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதா? இல்லை என்ன பண்ண முடிஞ்சது? என்ன ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சது? சும்மா அதை வந்து பார்த்தோன்னா அவதூறு நியூஸ்ன்றீங்க. இது பார்த்தாது நேற்று தலைவர் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வேற வந்து நடுவில் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நான் விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தயவுசெய்து அவர் அவதூறை பேசுறீங்க அப்படின்னா அவரோட கட்சி ரீதியாக அவர் கொள்கை ரீதியாக மோதுங்க. இல்லைனா அவர் பேசுனது தப்புன்னு சொல்லி மோதுங்க. அதை விட்டுட்டு இந்த பர்சனலாக குடும்ப விஷயத்தை இழுத்துட்டு யார் கேக் வெட்டினாங்கன்றதை வந்து பார்த்தோன்னா மாடிஃபை பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நீ கொத்தடிமையாக இருந்துட்டு போ. ஆனால் மக்களாட்சியில் வந்து நீ கொத்தடிமையாக இருக்கிறது வந்து வேஸ்ட்டு தான். நீ கேவலமான இதுதான் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா இப்போ இது மன்னராட்சிலாம் இல்லை, மக்களாட்சி தான். அவர் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு. இதை தாண்டி நீங்கள் என்ன கொத்தூசி நீங்கள் என்ன வேணால் கற்றுங்க. நேற்று கூட அந்த விஜய் மாதிரியே சிஎம் விஜய் மாதிரியே ஒருத்தன் காருக்குள்ளே உட்காந்துட்டு ஒருத்தன் பேசிட்டுறான். அந்த கண்ணாடி போட்டவன் வந்து அவனை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அந்த சஞ்சுலாம் பர்சனல் தான். அந்த சஞ்சு அவங்க பையனை வந்து உங்கள் அப்பா பாரு இங்கே தான்டா போயிட்டுருக்காரு, அங்கே உல்லாசமாக இருக்காரு அப்படி இப்படிலாம் பேசிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து அவனுக்கு தேவையில்லாத விஷயம். அவனை தூக்கி முதல்ல வந்து ஜெயிலில் போடுங்க. அதுதான் அவன் நல்லது. இந்த மாதிரி அவதூறு பேசுகிறவன்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டால் தான் அடுத்தவன் வந்து தப்பாக பேசுகிறவன் வந்து யோசிப்பான். ஒரு செகண்டாவது யோசிப்பான். வந்து நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணுறோன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கிட்ட வந்து நம்மளை பற்றி அவதூறு வந்து நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் உட்காந்து நிறையா பேர் பேசிட்டுறாங்க. அவன்லாம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். அதனால தான் அதுவும் டிஎம்கே தொட்டுட்டா வந்து நமக்கு தான் பிரச்சனையாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடாமல் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நாம் யாருன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம வந்து டிஎம்கே 2.0 தான் இருப்போம். தயவு செஞ்சு நீங்கள் தனியாக பேசுங்க, பழகுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. இருக்கிற நேரத்தில் நீங்கள் அப்பப்போ எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க, நண்பராக இருங்க, என்ன வேணாலும் இருங்க. இனிமேல் வந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்க. அதெல்லாம் கொலை வரியில் இருக்கிறாங்க. நீங்கள் நண்பராக கூட இருங்க. தயவு செஞ்சு ஸ்டேட்டஸ்லாம் ஸ்டோரி போடாதீங்க. திரும்பி வந்து 2 மணிக்கு ரீபோஸ்ட் போட்டிங்க அப்படின்றது வந்து சொன்னேன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து கார் ரேசிங் நடத்தினது இதையும் சொன்னாலும் அதுதான் உங்களுக்கு தான் அசிங்கம். ஏன்னா இந்த மாதிரி என்றைக்கு அவதூறு பரப்புறது வந்து என் நோக்கம் இல்லை. மீறி இந்த மாதிரி அவதூறு பரப்புறதை நிறுத்துங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டிவிக்கு ஆச்சு முதல்ல வந்து ஒரு மாதத்தை வந்து இப்போ தான் கடந்துருக்குது. ஸோ ஒரு 5 மாதம் முடியட்டும். ஏன்னா ஒரு எதிர்கட்சி வந்து பார்த்தோன்னா 1 வருஷம் கழிச்சு போனால் மட்டும்தான் இது என்னது இல்லை. ஏன்னா டிவிக்கு ஆச்சு 1 வருஷம் தான் வந்துருக்குது. இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. சாரி, இன்னும் டிவிக்கு ஆச்சு 1 வருஷம் கூட ஆகலை. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த 1 மாதத்துக்கு முடிஞ்சிட்டு 1 மாதத்தில் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இங்கே கொலை நடந்துச்சு, அங்கே கற்பழிப்பு நடந்துச்சு அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தான் வந்து அசம்பிளிலே அவர் வச்சு சொல்லிட்டாரு, நாங்கள் என்னென்ன விஷயம் பண்ணோம் அப்படின்றது வந்து எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லிட்டாரு. இன்னும் வந்து உதயநிதி சார் இன்னும் கொஞ்சம் க்ரோ அப் ஆகுங்க, இன்னும் கொஞ்சம் அரசியல் நாலேஜை வளர்த்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். இதுக்கோசரம் தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 233 தொகுதியிலையும் 34 தொகுதியிலையும் அவர் தான் ஓட்டு போடுறாரு. அவங்களுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் இப்போ ஒவ்வொருத்தராக வந்து இப்போ வெளியே வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு குறை மட்டும் என்னென்னா இந்த பாலியல் அந்த இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க டிஎம்கேக்காரங்க வந்து அதை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க இது வரையும். பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த பெண்கள் சிறப்பு படைக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே இருந்தது வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா எம்பிஸ்லாம் வந்து பழைய ஆளுங்களே தான் அந்த டிஎம்கேல இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் வந்துச்சுன்னா அவங்களும் காலியாகிடுவாங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கும். ஏன்னா இந்த 1.5 மாதத்தில் வந்து திமுக எதுவுமே பண்ணாத மாதிரியும் அவங்களாம் எந்த ஊழலுமே பண்ணாத மாதிரியும் எது பண்ணாலும் அவன் கீழே தடி குழுந்தாவே தாவேக்கா தான் இதை பண்ணானுங்க. அந்த பொண்ணு வந்து எங்கேயாவது போயிடுச்சுன்னா வந்து தாவேக்காரன் தான் தூக்கிட்டு போனாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட்டு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இது கடைசியாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த திரிஷா மேம் வந்து அவங்கள என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம
ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அவர் வந்து குஜிலி மிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அந்த தக் லைஃப்பில் அந்த எல்லாத்தையும் நல்லா தடபுடலாக பண்ணிட்டு ஓரத்தில் பிய தட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கடைசியாக வந்தாங்க விநாயக் மகாதேவ மாதிரி. திரிஷா வந்து ஒரு ஃபோட்டோ போட்டு அது மாட்டு போயிட்டு இருக்குது. அது ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்கோசரம் இந்த மாதிரிலாம் பண்ணுதான்னு தெரியல. பட் நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க, லவ்வராக இருங்க, நீங்கள் எதுவும் அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு இப்போ வரையுமே அதை யோசிப்பாங்க. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா அது வந்து நீங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க. எதையுமே வந்து ஓப்பனாக வந்து நான் சிஎம் கூட இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. எல்லா பொண்ணுங்களும் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க, என்ன நான் பார்த்த வரையுமே. ஏன்னா ஒரு பெரிய ஆள் கூட நாம் இருக்கேன்னா நமக்கு அந்த 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 ஒளி வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். பட் அதை திரிஷா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது வேணாம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து நம்ம சிஎம்மாக உட்கார வச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நம்மளோட ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணல, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டைவர்ஸ்குள்ளே நீ ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிடுவோம் போல. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இதெல்லாம் அவங்க தவிர்த்துருக்கலாம். அதை வந்து சுஜிதி லீக்ஸ் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தாங்க. அதை வந்து ஏஐ வீடியோ உன்னோட அளவு இப்படி தான் காட்டுவா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் போடுறாங்க. அது ஏஐ வீடியோவே இல்லையா, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் ஆனால் திரிஷா இப்படி பண்ணியிருக்கோன்னு தான் நான் சொல்கிறேன்.